கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 23வது ஜுஸுவின் அரை ஜுஸு முடிவடைந்திருக்கிறது. இன்று சூரத்து சபா என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு, அதன் பிறகு சூரத்துல் ஃபாத்திர் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு, அதன் பிறகு சூரா யாசீன் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு, அதன் பிறகு சூரத்து ஸாஃபாத் என்ற அத்தியாயமும் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட 2 அத்தியாயங்களுடைய துவக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறது. சூரத்து சபா என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ லஹுல் ஹம்து ஃபில் ஆখিরাহ வ ஹுவல் ஹக்கீமுல் ஹபீர். அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அவனுக்கே சொந்தமாகும். வலஹுல் ஹம்து ஃபில் ஆখিরাহ, அவனுக்கே இந்த உலகத்திலும் புகழ் சொந்தம், மறுமையிலும் அவனுக்கே புகழ் சொந்தம். வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர், அவன் ஞானம் உள்ளவன், நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது சூரத்துல் ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனத்தை எப்படி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகதி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ ஸுலாஸ வ ரபா யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல் ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவன்தான். ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகதி ருசுலன், மலக்குமார்களை தூதர்களாக அல்லாஹ் ஆக்கினார். உலி அஜ்னிஹத்தின், அந்த மலக்குமார்கள் ரெக்கை உடையவர்கள். உலி அஜ்னிஹத்தின், அவர்கள் ரெக்கைகள் உடையவர்கள். மஸ்னா வ ஸுலாஸ வ ருபா, அவர்களுக்கு அந்த ரெக்கைகள் 2 ரெக்கைகள், 3 ரெக்கைகள், 4 ரெக்கைகள் என்றெல்லாம் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மஸ்னா வ ஸுலாஸ வ ருபா யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, அல்லாஹ் நாடினால் படைப்பினங்களில் எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, வஹுவல் அலீமுல் கதீர், அல்லாஹ் மிக ஞானமுள்ளவன், மிகவும் ஆற்றல் மிகுந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். குர்ஆனிலேயே 114 சூறாக்கள் இருக்கின்றன. 114 சூறாக்களிலே மொத்தம் வெறும் 5 சூறாக்களினுடைய ஆரம்பம் மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ஆரம்பிக்கிறான். அடுத்தது சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னார், அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வஜஅலல் ظுலுமாதி வன் நூர் ஸும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் அவன்தான் படைத்தான். வஜஅலல் ظுலுமாதி வன் நூர், இன்னும் இருள்களையும் ஒளியையும் அவன்தான் படைத்தான். இருள்களையும் ஒளியையும் அல்லாஹ் படைத்தான். பாவங்களின் வாசல் பலவே இருக்கிறது, நன்மையின் வாசல் ஒரே வாசல் தான், ஹிதாயா. நன்மையின் வாசல் நேர்வழிதான், பல வாசல்கள் இல்லை. இதைத்தான் அல்லாஹ் சொல்லும்போது வஜஅலல் ظுலுமாதி, இருள்கள் பலவற்றை படைத்திருக்கிறான், வன்னூர், பிரகாசத்தை படைத்திருக்கிறான். வஜஅலல் ظுலுமாதி வன்னூர் ஸும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன் அல்லாஹ் சொல்றான். இது 2வது அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அத்தியாயம். 3வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி அன்ஸல,
அதாவது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், தன்னுடைய அடியாரின் மீது வேதத்தை இறக்கினான். வலம் யஜஅல் லஹு இவஜா, அந்த வேதத்தில் எந்த கோணலும் இல்லை, எந்த கருத்து முரண்பாடுகளும் இல்லை. இந்த வேதம் எப்படிப்பட்டது? நேரான பாதையை காட்டக்கூடியது. கருத்து வேற்றுமைகளோ கருத்து முரண்பாடுகளோ அந்த வேதத்தில் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வாழ்க்கை முழுவதுமே அல்ஹம்துலில்லாஹ்வாகத்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை அடிக்கடி நான் சொல்வது உண்டு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏதாவது வந்தால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத் என்று ஓதுவார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பிநிஅமதிஹி, அவனுடைய அருளை கொண்டுதான், பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத், நல்லறங்கள் பூர்த்தியாகின்றன. நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுக்குறான்னு சொன்னா அல்லாஹுடைய பேரருள். நல்ல உடல் நலத்தை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹுடைய பேரருள். நல்ல கல்வியை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹுடைய பேரருள். நல்ல குடும்பத்தை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹுடைய பேரருள். நல்ல குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அல்லாஹுடைய பேரருள். நல்ல அந்தஸ்துகளை பதவிகளை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹுடைய பேரருள். நினைச்சு பாருங்க, அல்லாஹ் நினைச்சா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எந்த செல்வங்களையும் கேட்டு பெற்று வாங்கி வரவில்லை. நம்ம பிறக்கும் போதே நான் இப்படி ஆலிமாகுவேன், நான் இன்ஜினியர் ஆகுவேன், டாக்டர் ஆகுவேன், யாராவது முடிவு பண்ணி வர்றோமா? அல்லது நம்ம குழந்தை உண்டாக போகிற நேரத்திலேயே நான் பள்ளிவாசலுக்கு போனேன், அல்லாஹ்விடத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டேன், எனக்கு குழந்தை வேணும் அல்லா, அந்த குழந்தை டாக்டராக வேணும், இன்ஜினியராக வேணும், அல்லது ஒரு லாயராக வேணும் அப்படின்னு ஏதாவது பெட்டிஷன் போட்டு அல்லாஹ் தஆலா அதை தள்ளுபடி பண்ணி அல்லது அதை ஏற்றுக்கொண்டு ஏதாவது நடந்துச்சா? இல்லை. அல்லாஹ்ட்ட நம்ம துஆ கேட்டிருப்போம் அல்லது கேட்காமலே இருந்திருப்போம். ஆனால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடையாளம். காலம் முழுவதும் முயற்சி செய்வான், ஆனால் கடனாளியாகவே இருப்பான். ஆனால் முயற்சியே செய்ய மாட்டான், செல்வம் கொட்டும். சில பேர் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பான், ஆனால் அவன் மார்க் வாங்கும்போது 4வது 5வது 6வது எங்கேயோ போயிடுவான். ஆனால் சில பேர் வாழ்க்கையை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்குவான், ஆனால் ஞானம் அப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். எப்படி தெரியாது, அந்தஸ்து தேடவே மாட்டான், அந்தஸ்து கிடைக்கும். செல்வங்களும் அப்படி. வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் தேடாமலே கிடைக்கும். சில பேர் தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றும் கிடைக்காது. இது அல்லாஹ்வினுடைய ஆற்றலின் அடையாளம். அதனால தான் நம்ம சொல்றோம், நம்ம கஷ்டம் வந்தாலும் நம்ம அல்லாஹ்வை சார்ந்தே இருக்கிறோம்னு வச்சுக்கிறீங்களேன். அல்லாஹ்வை சார்ந்தே இருக்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமா நமக்கு கெட்டது நடந்தா கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஹதீஸை சொன்னோம்ல, நபி அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் ஏதாவது கிடைத்தால் நபி அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். யாருடைய பேரருளின் மூலம் நல்லறங்கள் பூர்த்தி அடைகின்றனவோ, நமக்கு கிடைச்ச அந்த செல்வத்தை ஒன்று சொன்னோம்ல, இது எல்லாமே நல்லறங்கள். நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஹசனத்தன் ஃபித்துன்யா ஹசனம், இது எல்லாமே நல்லறங்கள். இது எல்லாமே யாருடைய ஞாபகத்தை கொண்டு பூர்த்தி ஆகிறது? நமக்கு கிடைக்குது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு பூர்த்தி ஆகுது. அப்போ அல்லாஹ்விடத்துக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம் சொன்னா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை கொண்டுதான் எனக்கு நல்லறங்கள் பூர்த்தி அடைகின்றன. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கஷ்டம், கவலை, துயரம் ஏதாவது நபி அவர்களுக்கு ஏற்பட்டால் நபி அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை குறை சொல்ற பண்பு ஒரு மூமினிடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நபி அவர்கள் சொல்லும்போது, கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் இதுல ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்கலாம். அதனால அல்லாஹ்வை குறை சொல்றதுக்குரிய ஒரு தகுதி நமக்கு கிடையாது. அதனால நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எந்த நிலை வந்தாலும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எந்த நிலை வந்தாலும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்ல வேண்டும். அப்போ புகழ் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பவர் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, துஆ என்பது முஹுல் இபாதத்.
துவா, ஒரு அடியானுடைய துவா என்பது இபாதத்தின் மூளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இபாதத்தின் மூளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கண்ணியமானவர்களே, அந்த இபாதத்தின் மூளையாக இருக்கக்கூடிய அந்த துவா அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னா ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கணும், ஸலவாத்து சொல்லி ஆரம்பிக்கணும். துவா முடிக்கும் போது ஸலவாத்து சொல்லி முடிக்கணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி முடிக்கணும். சொர்க்கவாதிகள் அவர்களுக்கு திக்ர்லாம் கிடையாது. சொர்க்கவாதிகளுக்கு ஏதாவது அமல் இருக்கா? குர்ஆன் ஓதுவாங்களா? அங்கே போய் ஏதாவது தொழுவாங்களா? வேற ஏதாவது திக்ர் செய்வாங்களா? ஆனால் சொர்க்கவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்னே ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம ஓதி காட்டிய சூரத்துல் ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தினுடைய 34வது வசனம். மனிதர்களை அல்லாஹ் 3 விதமா பிரிக்கிறான். 32வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சும்மா அவுரத்னல் கிதாபல் லதீ நஸ்தஃபைனா மின் இபாதினா ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு வேதத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அவர்கள் அதை பின்பற்றுவதற்காக சில மக்களை தேர்ந்தெடுத்தோம். முஸ்லிமான மக்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். சும்மா அவுரத்னல் கிதாபல் லதீ நஸ்தஃபைனா மின் இபாதினா, நாம் தேர்ந்தெடுத்த அடியார்களில் சிலருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம். அந்த வேதத்தை பெற்ற மக்களில் சில பேர் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி, வழிகாட்ட வந்த வேதத்தை கூட திரும்பி பார்க்காமல் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு பாவமான காரியங்களில் ஈடுபட்டு தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட பாவிகள் சில பேர் இருக்கிறார். ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி வமின்ஹும் முக்தஸித். நம்மெல்லாம் அநேகமாக இதில் தான் கட்டுப்பட்டவங்களா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் நடுநிலை, பாவமும் இருக்கும் நன்மையும் இருக்கும். ஆனால் நம்மளை கூட அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். பாவங்கள் தான் மிகுதியாக இருக்கும், நம்மகிட்ட நன்மைகள் குறைவாக தான் இருக்கும். பாவமும் இருக்கும் நன்மையும் இருக்கும். ஆனால் எது அதிகமாக இருக்கும்? பாவங்கள் தான் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. ஃபமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ். இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், யாருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நம்ம நன்மை செய்கிறோம்னா அது யாருடைய நாட்டம்? யாருடைய கிருபை? அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் கடைசியா சொல்லும் போது வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத், நன்மையிலே முந்திக் கொண்டு சென்றவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் வெறுமனே சொல்லல, பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பிஇذنில்லாஹ். நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் யாருடைய அனுமதியை கொண்டு? அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. சுப்ஹானல்லாஹ். பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய சக்கீனா இறங்கக்கூடிய மலக்குமார்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா நம்ம திறமை இல்லை, நம்ம ஆசை இல்லை, நம்ம முயற்சி இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ்வுடைய இذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறான். நம்ம மேல அல்லாஹ் பாசம் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய பாசத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கென்று ஒரு மலர்கள் எத்தனையோ இருக்கு, அழகழகான கண்ணுக்கு குளிர்ச்சியான மலர்கள். ஆனா எல்லா மலர்களும் வாசம் அடிக்கிறதா? வாசம் வீசுகிறதா? இல்லை. வாசம் கமலக்கூடிய மலர்கள் சில மட்டும்தான். மனிதர்களிலே எத்தனையோ பேர் இருக்கலாம், கண்ணுக்கு குளிர்ச்சியானவர்களாக, கண்ணுக்கு அலங்காரமானவர்களாக, பார்ப்பதற்கு பளீர் என்று முகமுடையவர்களாக இருக்கலாம். ஆனால் ஈமான் என்ற வாசமனம் கமலக்கூடியவர்கள் நம்மை போன்ற சில மனிதர்கள் தான். அல்லாஹ் தஆலா நம்மை வாசம் கமலக்கூடிய மலர்களை போன்று அவருடைய அன்பிற்குரிய அடியார்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிகள் புகழக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொர்க்கத்திலே தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக அல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம்
வஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்வார்கள். அதுக்கு முன்னால சூரா யூனுஸ் என்ற அத்தியாயம் 10வது வசனம் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போது அது சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கே சொல்லக்கூடிய ஒரே துவா என்னவென்றால் தஅவாஹும் அவருடைய துவாக்களே என்னன்னு சொன்னா ஃபீஹா சொர்க்கத்திலே சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தினுடைய புதையலே அல்ஹம்துலில்லாஹ் தான். அப்படின்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை தடவை சொல்லுவோம். நம்ம ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறோம். யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்க வியாபாரம் எப்படி இருக்கு, உங்களுடைய நல்லா இருக்கிறீங்களா, குடும்பம்லாம் எப்படி இருக்கிறாங்க, குறைய சொல்லாது, அதிகமாக குறை சொல்லக்கூடாது. என்னத்தங்க வியாபாரமே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, இது அப்புறம் வேணா சொல்லிக்கலாம். ஆனா அது நம்முடைய நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்களிடத்துல வேணுமானால் சொல்லலாம். ஆனா எடுத்த உடனே சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. ஏதோ மற்றவங்க எத்தனையோ கஷ்டப்படுறாங்க, என்னை அல்லாஹ் ஓரளவு நல்லா வச்சிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொல்ல அது ஒரு துவா. அல்ஹம்துலில்லாஹ் என்பதுதான் துவாக்களிலே மிக சிறந்த துவா. அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ர்களிலே மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். துஆக்களிலே மிக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்பது. அல்ஹம்துலில்லாஹ் துஆக்களிலே மிக சிறந்தது என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு அடியான அல்லாஹ் கஷ்டப்படுத்தி பார்க்கிறான், அவனுக்கு நோய் நொடிகளை கொடுக்குறான், கடனை கொடுக்குறான். அவனிடத்துல யாராவது ஒரு மனிதர்கள் கேட்கிறார்கள் எப்படி இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. அல்லாஹ் பார்க்கிறான், என் அடியான இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் அல்ஹம்துலில்லாஹ்னு என்னைய சொல்லி போகிறானே, அப்ப அவனுடைய கஷ்டத்தை நான் நீக்கணும். வருவானா வரமாட்டானா? அப்ப அல்லாஹு தஆலாவுடைய அவனை நினைச்சு நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் போது இந்த ஒரு மகிழ்ச்சியை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இங்க பாருங்க, சொர்க்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழுகின்ற அந்த நல்லடியார்களை பற்றி சொல்லும் போது வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத் பிஇذنில்லாஹ் ذلك هو الفضل الكبير. ذلك هو الفضل الكبير. நன்மையிலே முந்திக் கொண்டு செல்லக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நன்மையிலே முந்திக் கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி அந்த ஆயத்தை முடிக்கிறான் தெரியுமா? ذلك هو الفضل الكبير. இது மகத்தான அல்லாஹ்வுடைய அருட்கொடை. நம்ம நேர்வழியில நன்மையை செய்தவர்களாக ஆர்வத்தோடு முந்திக் கொண்டு போவது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ذلك هو الفضل الكبير. அவர்களுக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின் வ லுத்ஹா. அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு சொர்க்கலோகங்கள் இருக்கின்றன. ஒரு சொர்க்கத்தை சொல்ல, அவர்களுக்கு சொர்க்கங்கள் இருக்கின்றன. ஜன்னாத்து அத்ன் என்ற சொர்க்கங்கள் இருக்கின்றன. யதுகுலூனஹா அதிலே அவர்கள் நுழைவார்கள். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின் வ லுத்ஹா. தங்கத்தாலும் வைரங்களாலும் முத்துக்களாலும் அவர்கள் ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவார்கள். இங்கதாங்க நமக்கு நகையெல்லாம் தடை செய்யப்பட்டது. ஆண்களுக்கு தங்கம் ஹராம். ஆனால் அங்க போயிட்டா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின் வ லுத்ஹா. தங்கத்தாலும் முத்துக்களாலும் ஆன ஆபரணங்களை அல்லாஹ் அவர்களுக்கு அணிவித்து அழகு பார்ப்பார் என்று அல்லாஹ் சொல்றான். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின் வ லுத்ஹா வ லிபாஸுஹும் ஃபீஹா ஹரீர். வ லிபாஸுஹும் ஃபீஹா ஹரீர். அங்கே அவர்களுடைய ஆடையே பட்டுதான், பட்டு துணிகளால் அவர்கள் அலங்கரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்றான். وقالوا الحمد لله الذي اذهب عنا الحزن ان ربنا لغفور شكور. இங்கதான் கவனிக்கணும். அந்த சொர்க்கவாதிகள் தனக்கு வழங்கப்படக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கண்ணியம் எல்லாத்தையும் பார்த்தவர்கள் சொல்வார்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டு கவலையெல்லாம் நீக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இந்த சொர்க்கத்தை பெறதுக்கு முன்னால இந்த உலகத்துல வாழும்போது அவ்வளவு கவலையா இருந்திருக்கிறான்னு அர்த்தம், அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நாளை மறுமைக்கு போன உடனே அவனுடைய மகிழ்ச்சி எல்லாம் நீக்கப்படுகின்றன, கவலைகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன, கஷ்டமெல்லாம் போக்கப்படுகின்றன. போன உடனே அவனுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, கண்ணியம், அவனுடைய அழகு, அன்பு, அந்தஸ்து
அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்த உடனே முதல்ல அவன் சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடிய வார்த்தை என்ன? அத்ஹப அன்னல் ஹஸன், என்னுடைய கவலையெல்லாம் போக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர், எங்களுடைய இரட்சகன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், ஷக்கூர், அவன் நன்றி உள்ளவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நன்றி உள்ளவன். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி உள்ளவன். சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுவான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும் வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் சொல்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், உங்களை வேதனைப்படுத்தி நான் என்ன காண போறேன்? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவனை புகழ்ந்து ஷக்கர்தும் வ ஆமன்தும் அவனை ஈமான் கொண்டு வாழ்வீர்களே, ஆனால் அவன் உங்களை வேதனை செய்வதில் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? மா யஃஅலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? இன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தால், வ ஆமன்தும் உண்மையான மூமின்களாக வாழ்ந்தால், உங்களை வேதனை செய்து அவனுக்கு என்ன கிடைக்க போகுது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பான், அந்த நன்றிக்கு பகரம் செலுத்தக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மற்றொரு வசனத்திலே சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வகையிலே நேரான ஹிதாயத்தை தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நமக்கு தெரியாது இதனுடைய மதிப்பு. இன்னைக்கு இந்த மதிப்பு, இந்த ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஈமானின் மதிப்பு, இந்த நேர்வழியின் மதிப்பு, இது நமக்கு இன்னைக்கு தெரியாது. எப்போ நம்ம கண்களை திறந்திருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம குருடர்கள், அகக்கண் குருடர்கள். எப்போ கண்ணை மூடுறோமோ, சக்ராத் ஹால்ல நம்ம கஷ்டங்களை அனுபவிச்சு கண்ணை கசக்கி மூடுறாங்களோ அப்போதுதான் நம்முடைய அகப்பார்வை திறக்கும். நாம் பெற்றிருந்த ஹிதாயத்தின் மதிப்பு விளங்கும், நாம் பெற்றிருந்த ஈமானின் அந்த அந்தஸ்து விளங்கும். அதனாலதான் அந்த ஹிதாயத்தின் மூலமாகத்தானே எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். அதனால அந்த சொர்க்கவாதிகள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எப்படி சொல்வார்கள் என்றால், வகாலு அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த சொர்க்கத்தை அடைவதற்குரிய ஹிதாயத்தை எனக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அம்மா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அந்த அல்லாஹ் எனக்கு நேர்வழி தந்திருக்கவில்லை என்றால் நாங்கள் யாரும் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேர்வழிக்கு காரணம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, நம்மை முஸ்லீமாக பிறக்க வைத்தது, ஒரு முஸ்லீமாக நிரந்தரமாக வாழ வைத்தது, அந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே அமல்களை செய்வது, இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வுடைய ஹிதாயத். ஹிதாயத் நம்ம கேட்டோமா? பிறக்கும் போது கேட்டோமா? நம்ம அல்லாஹ்ட்ட இல்லை, கேட்காமலே அல்லாஹ் தஆலா நமக்கு ஹிதாயத்தை தந்தான். சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை புகழுகின்ற விஷயங்கள் என்னன்னு சொன்னா, ஒன்று ஹிதாயத்தை தந்ததற்காக, இன்னொன்று கவலைகளை நீக்கியதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் லக்கத் ஜாஅத் ரசூலு ரப்பினா பில் ஹக், எங்களிடத்திலே எங்களுடைய தூதர்கள் நேர்வழியை கொண்டு வந்தார்கள். அனூரு அன் தில்குமல் ஜன்னத்து ஊரித்துமுஹா பிமா குன்தும் தஅமலூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நாளைக்கு மறுமையிலே நேர்வழியின் அடிப்படையிலே போனவுடன் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். என்ன செய்வார்கள் என்றால், அனூரு அன் தில்குமல் ஜன்னத்து ஊரித்துமுஹா, சொர்க்கம் உங்களுக்கு வராதது போல், சொர்க்கம் உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். கண்ணியமானவர்களே, இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வை எந்த நிலையிலும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளமாக, ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கு. நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே கொடுத்த சில நியாமத்துகளுக்காக அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். முதுமையான நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்மாயிலை கொடுத்தான். அப்படி கொடுத்த போது அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉ துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையான நிலையிலும் கூட
எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் கொடுத்தாங்க. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் போகும். இன்ன ரப்பி லஸமீஉ துஆ. ஏன் கொடுத்தான் தெரியுமா? நான் துஆ செஞ்சேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? இன்ன ரப்பி லஸமீஉ துஆ. நான் என்னுடைய இறைவனிடத்திலே துஆ கேட்டேன். அந்த துஆவை அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த இந்த நபிமார்களுக்கு கொடுத்த அந்த 2 பிள்ளைங்க பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் முதுமையான வயசுல தான் குழந்தையை பெற்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 86 வயசுக்கு மேலதான் குழந்தை பெற்றாங்க. ஏறக்குறைய 100 வயசு அந்த அடைகின்ற நேரத்துலதான் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கு. ஆனா குழந்தை இல்லாதவங்க குழந்தைய கேட்கறோம்ல. ஆனா ஒரு பிள்ளைய ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளை நம்மள மாதிரி ஆட்களுக்கு கிடைக்கும் போது என்ன ஆயிடுது தெரியுமா? தருதலையா போயிடும். நினைச்சு பாருங்க, குழந்தையே இல்லாம தவம் கிடந்து பெத்த இப்படி போயிட்டானே இவன் சாப்பிட்டு செத்து இருக்கலாமே. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, கருவிலேயே கலைஞ்சிருக்கலாமே சொல்றாங்களா இல்லையா? ஏன் தெரியுமா? புள்ள வேணும்னு கேட்கிறோம். ஆனா அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்னு நம்ம கேட்கறது இல்லை. அல்லாட்ட நபி அவர்கள் கேட்கக்கூடிய இந்த துஆவின் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும். என்னன்னு சொன்னா, பிள்ளையை கேட்கக்கூடிய எந்த பெற்றோராக இருந்தாலும் சாலிஹான பிள்ளையை கூடிய அல்லாஹ் கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் என்றுதான் கேட்டார்கள். எனக்கு குழந்தைய கொடுன்னு கேட்கல, சாலிஹான மக்களை கூடிய அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, பரிசுத்தமான சந்ததி பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று அவர்கள் கேட்டார்கள். இப்ப நபிமார்கள் எல்லாம் இல்லாத குழந்தையை வேண்டும் போது அது எப்படி கேட்டார்கள்? குழந்தை வேண்டும் என்று கேட்கவில்லை. நல்ல குழந்தையை கொடு, சாலிஹான குழந்தையை கொடு, பரிசுத்தமான குழந்தையை கொடு. அதே மாதிரி குழந்தை இல்லாம அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா? யா அல்லாஹ் எனக்கு ஹாஃபிஸான பிள்ளையை கொடு, சாலிஹான பிள்ளையை கொடு, முஹ்லிஸான பிள்ளையை கொடு, முத்தக்கியான பிள்ளையை கொடு, இபாதத் செய்யக்கூடிய பிள்ளையை கொடு என்று கேட்டு பாருங்க. இன்னைக்குதான் நானும் அதற்கு பேசிக்கிட்டு இருக்கோம். பெரியவங்க சொல்லுவாங்க, பொதுவா யாருக்காவது பிள்ளை இல்லையா அல்லது ஆண்களை பிள்ளை இல்லையா, நம்ம நியத்து வைக்கணுமா? எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அதாவது யஹ்யான்னு நான் பேர் வைப்பேன் என்று நம்ம நியத்து வைக்கணுமா? அப்படி நியத்து வச்சோம்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் ஆம்பளை பிள்ளை கொடுப்போம். காரணம் என்னன்னு சொன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை நம்ம இங்க கேட்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அங்கீகரித்த அல்லாஹ் என்ன செய்தான்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பேர் வச்சு கொடுத்தான். கருவே உண்டாகல, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவருடைய பேரு யஹ்யா, அவர் பரிசுத்தமா இருப்பாரு அப்படின்னு அல்லாஹ் அவருடைய தன்மையெல்லாம் வரிசையா சொல்றான். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை நம்ம கேட்கும் போது அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும் சொன்னா, சாலிஹான குழந்தையை கூடிய அல்லாஹ் என்று கேட்கணும். கண்ணியமானவர்களே, அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா உலகம் முழுவதிலும் வெள்ளப்பிரளயத்தை அனுப்பி அல்லாஹ் மக்களை அழித்தான், உலகத்தையே அழித்தான். ஆனா யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூமினான ஒரு 80 நபர்களை மட்டும் கப்பல்ல ஏற்றிட்டாங்க. மற்ற உயிரினங்கள்ல ஒவ்வொரு ஜோடியை கப்பல்ல ஏற்றிட்டாங்க. எல்லாம் பல நாட்களாக பல மாதங்களாக அப்படியே மிதக்குது. கடைசியா எப்படி இருக்கும்? பூமியில இல்லாம தண்ணிலே மிதந்துட்டு இருந்தாங்கன்னா உணவு கிடைக்குமா, உறக்கம் வருமா, எந்த நிலைமையில இருந்திருப்பாங்க? கடைசியா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு, ஜூதி மலையில போய் ஒதுங்கிருச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒதுங்கினதுக்கு பின்னால அல்லாஹ் சொன்னா, ஃபஇதஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபுல்கி ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். நீங்க அந்த கப்பல்ல நீங்க ஏறி அமர்ந்து நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தாரிடமிருந்து என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் என்று துஆ செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மூல மந்திரம். நம்ம வாழ்க்கையில என்றைக்குமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழக வேண்டும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ், அந்த துஆ தெரியுது தெரியல வேற விஷயம், குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் மட்டுமாவது சொல்லும். சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம பிஸ்மில்லா சொல்ல மறக்கவே கூடாது. உறங்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அம்முது வஅஹ்யா, உறங்கி முடிச்சதுக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். கண்ணை முழிச்சாதான் உறுதி. காலையில கண்ணு முழிச்சு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு நினைச்சாதான் உறுதி. தூக்கத்திலே அல்லாஹ் உயிரை வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, யாருக்கு தெரியும்?
ஏதாவது கேரண்டி இருக்கா நமக்கு? நம்ம காலையில முழிச்ச உடனே நான் முடிச்சுட்டேன், உலகத்தை பார்த்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப யாரை நம்ம புகழ்றோம்? அந்த உயிரை திருப்பி கொடுத்த அல்லாஹ்வை புகழ்றோம். இப்படி ஒவ்வொன்றிலையும் எந்த அளவுக்கு நபி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ்வை பற்றி சொல்றாங்கன்னு சொன்னா, கழிவறைக்கு போய் கழிவறையில இருந்து அந்த எல்லா கழிவுகளையும் கீழே இறக்குனதுக்கு பின்னால வெளியே வந்து துஆ செய்யும், இறைவா என்னை மன்னிச்சிரு, அந்த அந்த டாய்லெட்ல இருந்த அந்த கொஞ்ச நேரம் உன்னை நான் திக்ர் செய்யல, அதனால என்னை மன்னிச்சிரு அப்படின்னு முதல்ல மன்னிப்பு கேட்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா போதும். அல்லதி, அந்த அல்லாஹ், அத்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி, என்னுடைய வயிற்றிலே இருந்த நோவினை தரக்கூடிய அசூசைகளை எல்லாம் நீக்கி வைத்து என்னை பாதுகாத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் போதும். நினைச்சு பாருங்க, ஒரு 3 நாள் வெளிக்கு போகலன்னு வச்சுக்கீங்க, என்ன பாடுபடுவோம், என்ன பாடுபடுவோம். கஷ்டம் கஷ்டம், அவ்வளவு கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். ஒரு 4-5 நாள் வரலன்னு சொன்னா ரகசியமா பேசுவோம், டாக்டர் போய் பார்ப்போம், என்ன ஆச்சு ஏதாச்சு. இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா கொடுத்தாதான் நம்ம பெற முடியும். கொடுக்க மறுத்துட்டான்னு சொன்னா அவனை சார்ந்து இருப்பதை தவிர வேற வழியே இல்லை. அதனால எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய உண்மையான அடியார்களாக வாழ்ந்து எல்லா நிலைகளிலும் அவனை புகழக்கூடிய நாவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த பாக்கியத்தின் மூலம் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலேயும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன் என்று கேட்பதற்குரிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.